பெரிய ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாகவும் சூழ்நிலை கைதியாக அவர் யாரோ சொல்லி கொடுத்ததை எழுதி கொடுத்ததை தான் இப்போ சொல்லியிருக்கார். அவர் நிச்சயமாக தான் பிள்ளைய அது மாதிரி பேசியிருக்க மாட்டார். அதே போல் பாட்லாட் அடித்தாங்கன்னு ஊடகங்கள்லாம் அதே தலைப்பு செய்தியாக போட்டு போசுறீங்களே, நல்லா இருக்கா? ஆனால் அவங்களுக்கு வீடை பற்றி எனக்கு எல்லோரும் தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், வெள்ளிக்கிழமதும் சொல்கிறேன், நிச்சயமாக சத்தியமாக ஐயா அப்படி பண்ணலை. ஏதோ வந்து ஆமாம் யாரோ சொல்லி கொடுத்துட்டு யார் என்னவோ ஏதோ கோவத்தில் அப்படியே அது அந்த யாரோ அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை இவர் அடித்தா மாதிரி அவரை கொடுத்துட்டாங்க. ஐயாவை தவறாக பயன்படுத்துனீங்க. ஊடகங்கள் சத்தியமாக சொல்கிறேன், ஊடகங்கள் தவறான வழியில் நீங்கள் மிகைப்படுத்துறீங்க. அதாவது ஆமாம் முடியும். அவர் வயசானவராச்சா, எனக்கு கூட 86 மேலே நடக்குது. ஐயா வயசு என் வயசு ஒரே வயசு. எனக்கு 86 மேலே நடக்குது, அவருக்கு 86 மேலே 88 போகிறாரு அவரு. நான் அவர் பின்னாடியே போகிறேன். 2 மாதம் தான் பெருசு. 80 ஏன் தப்பா? என்ன தப்பு? அவர் என்ன சாதிக்கலை? என்ன 108 ஆம்புலன்ஸ் விட்டு சாதிச்சாரு, எத்தனையோ புகையில கண்டிச்சாரு, மதுவை ஒழிச்சாரு. பெரிய ஐயா மதுவை ஒழிச்சாரு, எங்கள் சின்ன ஐயா புகையில பான்பராக்கு எல்லாத்தையும் ஒழிச்சாரு. இப்போ அதை விட கொடுமையாக மது ஒழிச்சாரு. அது போட்டோம். இப்போ என்னது கஞ்சா அது எனக்கு வரவே வராது வாயில். அந்த கஞ்சா வந்த அப்புறம் இந்த நாடு நாசமாகுது. எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பாலியல் வன்முறை, எத்தனை திருடு, கொலை எல்லாம் நாடு. அதெல்லாம் போட மாட்டீங்களா நீங்கள்? அதெல்லாம் அவரு சொல்ற அதுதான் சொல்றேன். அது பேப்பர்ல தான் சொன்னார். அவர் மனசுலேருந்து சொல்லலை. அவரு மனசுலேருந்து சொல்ல தான் பிள்ளைய எப்படி நீங்கெல்லாம் புள்ள குட்டி வச்சிருக்கீங்களே, உன் பிள்ளைய நீ பேசுவியா? அவரா பேசல. எங்க பெரிய ஐயா பேசல. இப்போ எங்க சின்ன ஐயா அவர் தெய்வமா தான் கருதுறாரு. அவங்க அம்மாவை அதோட தெய்வமா கருதுறாரு. வெளியா அதுக்கெல்லாம் கூட அவர் காரணம் இல்லை. இதுக்கு வேற ஏதோ சக்தி ஒண்ணு கடவுளுக்கு மட்டும் தெரியும். அது எப்படி நான் சொல்ல முடியும்? அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை மிகப்படுத்தி பெருசா போட்டுக்கிறீங்க, பெருசா அதை போடுறீங்க. தயவு செய்து போடாதீங்கப்பா. தயவு செய்து போடாது. அவங்களாம் வேலை இருக்குதுப்பா. யாரு அவங்க வரல, அவங்களாம் வேலை இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு இது கிடையாது, அவ்வளோ இது இருக்காது. 3 நாள் தொடர்ந்து இருக்குது. அவங்க வருவாங்க. ஏகமூர்த்தி எல்லாரும் இதை தான் ஒருத்தருவா. ஐயாவுடைய கொள்கைகளையும் ஐயாவுடைய கனவுகளையும் ஐயாவுடைய லட்சியங்களையும் சின்ன ஐயா நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருடைய கொள்கையை வழிகாட்டுதுன்னு பிறகுதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். பின்னடைவு கிடையாது, முன்னடைவு தான். இனிமேல் அவர் ஜெயிப்பாரு. நிச்சயமா அவருடைய கை ஓங்கும். அவருடைய கை ஓங்கும். அவர் நிச்சயமா இப்போ வந்ததே 15 மாவட்ட செயலர் தான். இதுவா இல்லையே, யாரையும் நீக்கல. அப்படியே குடும்ப பிரச்சனை, அதெல்லாம் குடும்ப பிரச்சனை. இதுல தேவையானவங்கள நல்ல வேலை செய்யல போட்டுருக்காரு, வேலை செய்யல நீக்கியிருக்காரு. நீக்கினா எப்படி கட்சி வளரணுமா இல்லையா? அவர் நிச்சயமா வளருவாரு. அவர் கை ஓங்க. அவர் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவாரு. நிச்சயமா வருவாரு, சத்தியமா வருவார். வாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.